என் ரட்சகா. ரெண்டு கரங்களை உயர்த்தி தந்தைகளை விடுவி இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாளிலே நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை உற்சாகமா இருக்கிறீங்க? உலகத்தில் 1000 கவலைகள் பிரச்சனை இருந்தாலும் நாம் தேவ சமூகத்தில் வரும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். வசனங்களும் பாடல்களும் நம்மை ஆறுதல் படுத்துகிறது. வன் பாரங்கள் பிரயாசங்கள் சூழ்ந்திடும் நேரத்திலே நம்மோடு அவர் இருப்பதை காண முடிகிறது. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்புக்கு ஆதாரமாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்குள்ள செய்தியின் தலைப்பு ஆவியிலே அனலாயிருங்கள். எல்லாம் சொல்லுங்க, எப்படி இருங்க? ஆவியிலே அனலாயிருங்க. சோத்ரா. அனல் என்கிற வார்த்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவா கவனிக்கிறீங்களா? 2-3 நாட்கள் நம்முடைய வீட்டில் சமையல் பண்ணலைன்னா, நம்ம வீட்டில் சமையல் பண்ணலைன்னா வெளியில் அடுப்பு இருந்தா சில நேரம் பார்த்தா பூனை வந்து படுத்திருக்கு. எத்தனை வீட்டில் அப்படி பார்த்துருக்கிறீங்க? சில நேரம் பார்த்தா கோழி வந்து அடுப்பை கெட்டு. எத்தனை பார்த்துருக்கிறீங்க? உங்கள் வீட்டில் எப்படி நடந்திருக்கா? ஏன் தெரியுமா? ஆமாம், டெய்லி அந்த அடுப்பில் சமையல் பண்ணால் ஒரு சூடு இருந்துகிட்டே இருக்கும். பூனையும் படுக்காது, நரியும் படுக்காது, கோழியும் வந்து கிண்ட வராது. அனல் இல்லாத அடுப்பில் கோழி வந்து அது கிண்டி ஆகாரம் மேயும். பூனை வந்து ரெஸ்ட் எடுக்கும். சொல்லுங்க, நீங்க அனலா இருந்தா சாத்தா உங்க வீட்டில் வர முடியாது. நீங்க 1-2 நாள் ஜெபம் பண்ணாம இருந்தா சாத்தா வந்து அந்த மிதமான சூட்ல அவனுக்கு ஹீட்டர் போட்டு கொடுத்தது போல இருக்கும். அல்லேலூயா. அதனால ஆமென், ஜெபம் ஆராதனை என்பது கண்டினியூவா நடந்துட்டே இருக்கணும், இடைவிடாமல். சொல்லுங்க எல்லாரும், எப்படி ஜெபம் பண்ணணுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. சோத்ரம். இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது மகா ஒரு சின்ன அட்வைஸ் பிள்ளைகளுக்கு கொடுத்தா. அப்போ ப்ரேயர் பண்ணணும் என்பதை ஒரு காரியத்தை அவ சொன்னா. 1 மாதம் ஒரு காரியத்தை நம்ம தொடர்ந்து செய்தாலே அது நம்ம ஹேபிட்டாக மாறிடுமா. எக்ஸாம்பிள் அவ சொன்னது பல்லு தேய்க்கிறது. எப்படி? ஆமாம், ப்ரஷ் பண்ணுறது. அது எலும்பின உடனே என்ன செய்யும்? நேர பேஸ்ட் எடுத்து, அப்படித்தான பழக்கம் இருக்கா இல்லையா? இல்லை அடி கொடுத்தானே தேய்க்க வைக்கிறாங்க பெற்றோர். அப்படி சில பழக்கம் இருக்கு பார்த்தீங்களா? 1-2 மாதம் அதை ஃபாலோ பண்ணினா, கடைபிடிச்சா நம்முடைய ஹேபிட்டா மாறிடும். அதுக்கப்புறம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குடும்ப ஜபமும் தனி ஜபம், ஆமீன், தனி ஜபம், வேத வாசிப்பு, இதெல்லாம் அப்படியே கொஞ்ச நாட்கள் பழகிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு கேரக்டரா இல்லைன்னா ஒரு பழக்கமாகவே மாறி போயிடும். அதனால சோத்திரம், நம்முடைய ஆவியிலே அனலாயிருங்கள் என்று ஆமென் பவுல் அப்போஸ்தலன் ஆவியானவராலே ஆமென் சோத்திரம் ரோமர் சபைக்கு சொல்லுகிறார். சரி, சோத்திரம். ஆவியில் அனலா என்கிற அந்த கிரேக்க வார்த்தை சியோ அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆமே, அந்த கிரேக்க வார்த்தைக்கு அனலா இருங்கிற கிரேக்க வார்த்தைக்கு சியோ, இசர் இஓ, சியோ. அந்த தண்ணீரை சூடுபடுத்தும் போது அது கொதிநிலை அடைவது போல. எப்படி 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 சொல்லுங்க?
தண்ணீரை அது கொதிநிலை அடைவது போல ஒரு தேவ பிள்ளை எப்பவும் அனலாகவே இருக்கணுமா? கைகளை உயர்த்துறாள். இல்லையா? எப்படி இருக்கணுமா? சத்தமா எப்படி இருக்கணுமா? ஆமா, சொத்துரம். தீ வச்சா அந்த தண்ணி தலைக்குது, பாத்தீங்களா? கலகல சவுண்ட் கேட்குது. இது போல அந்த சியோ என்ற வார்த்தையின் அர்த்தம் ஒரு தேவ பிள்ளை எப்போதும் அனலா இருந்து கொண்டே இருக்க வேண்டுமா? ஹல்லேலூயா, சொத்துரம். பாருங்க, சங்கீதம் 39:3 சொல்லுது. ஆமை, அனலா இருப்பதற்கு 3 காரியங்களுக்கு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, ஆமை, அனலா இருப்பதற்கு நமக்கு மேல தேவ அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, சங்கீதம் 39:3 சொல்லுது, நான் தியானிக்கையில் அனல் மூண்டது. வேதத்தை தியானிக்கிறவங்களா இருக்கணும். சோத்திரம். ஜெப தியானம் பண்றவங்களா இருக்க வேண்டும். எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா? யோபுடைய நண்பர்கள் யோபுக்கு சொல்லும் போது, நீர் ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீ. இங்க இருக்கிற யாராவது ஜெபம் பண்ணி வேதத்தை படித்து அப்படிப்பட்ட ஒரு தியான அந்த நேரத்தை நீங்க செய்யலன்னா என்ன ஆயிரும்? அனல் அனல் போயிரும். மூன்றாவது, சோத்திரம். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு வேத வசனத்தை, எல்லாம் கவனிக்கிறீங்களா பிள்ளைகள்? வேத வசனத்தை விளக்கி காண்பித்த போது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியும். அதை நாங்கள் மெசேஜ் கொடுக்கும் ஊழியக்காரர்களுக்கு தெரியும். சில அப்படியே இந்த தலை கூட்டம் முடியும் போது அப்படி எழுப்பி பார்க்கும். கவனிக்கிறீங்களா? சிலர் அந்த செய்திகள் வரும்போது முகத்தில் ஒரு புன்சிரிப்பு உண்டாகும். புதன், வேளன், வெள்ளி அந்த 3 நாட்களாம் பலருடைய முகத்தை நான் பார்த்தேன். இந்த வசனங்களை விளக்கி சொல்லும் போது அவன் உற்சாகத்தோடு அவன் முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடிந்தது. இயேசு கிறிஸ்து வசனத்தை விளக்கி காண்பித்த போது அவங்க இருதயம் குழந்து விட்டு எரிந்தது. வீட்டிலிருந்து வரும்போது ஜபத்தோடு வரணும். இன்றைக்கு கொடுக்கிற செய்தியை நான் கேட்கும்போது என் இருதயம் குழந்து விட்டு எரியணும், என் இருதயம் அனலாக வேண்டும். சீசல் கேட்ட சொன்னாங்க, பார்த்தீங்களா? இயேசு தம்முடைய வசனத்தை விளக்கி காண்பித்த போது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே குழந்து விட்டு எரியவில்லையா? அப்போ எனக்கு வீட்டிலிருந்து வரும்போது ஜெபம், ஆண்டவரே இதை கொடுக்கிற செய்தி என் இருதயத்தை குழந்து விட்டு அனலாக்க வேண்டும் ஆண்டவரே. அப்படி எல்லா துன்பங்களை மறந்து நீங்க சந்தோஷமா கர்த்தரை துதிப்பீர்கள். கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா அசைத்து அல்லேலூயா. சரி, தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனலாயிருங்கள் என்ற ஒரு வார்த்தையை வெளிப்படுத்த விசேஷத்தில் ஆமே லவோதிக்கா சபைக்கு வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் அந்த பதி வாசிங்க, 16ஆம் வசனம் தானே. லவோதிக்கா சபைக்கு சொல்லும்போது, நீ இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி, நீ குளிராவது அனலாவது வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். வாசிங்க. இப்படி நீ குளிருமின்றி இன்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயை நின்று வாந்தி பண்ணி போடுவேன். ஆமென். கைகளை உயர்த்துகிறார். அல்லேலூயா. பைபிளை ஆராயும் போது, பின்னணியை பார்க்கும்போது, ஆண்டவர் எவ்வளவு ஞானம் உள்ள தேவன், எல்லாம் தெரிந்து எவ்வளவு அழகா பேசுகிறார் என்று புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த 7 சபை, ஆசியாவிலிருந்து 7 சபை, லவோதிக்கா அதாவதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாடு சொன்ன மறந்துட்டு, அதோடைய பின்னணி, வரலாற்று பின்னணியை பார்த்தா, இந்த லவோதிக்கா பட்டணம் 6 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ளது. எத்தனை கிலோமீட்டர் சொல்லுங்க? பொதுவா இப்படிப்பட்ட சின்ன பட்டணத்திற்கு ஒரு மார்க்கெட் தான் இருக்குமா. ஆனா இந்த சோத்திரம், இந்த லவோதிக்கா பட்டணத்தில் 5 பெரிய மார்க்கெட் இருந்ததா. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருந்தது சொன்னார்னா, அது ஒரு வரலாற்று பின்னணி. கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆமென். லவோதிக்கா அந்த பட்டணத்துக்கு பக்கத்தில் கொலேசே நகரம் ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. ஜஸ்ட் லைக் இது ஊட்டி கொடைக்கானல் போல கொலேசே என்கிற ஒரு பட்டணம். என்ன பட்டணம்? சத்தமா சொல்லுங்க பிள்ளைகள், கவனிங்க. என்ன பட்டணம்? கொலேசே பட்டணம். அந்த பட்டணத்தில் இருந்து அந்த நகருக்குள்ள, ஆமே ஸ்தோத்திரம், இது லவோதிக்கா அந்த பட்டணத்துக்கு பக்கத்தில் இருக்குது.
அந்த பனி மலையிலிருந்து பாய்ந்து வந்து சோத்திரம் அந்த அந்த பட்டணத்திலிருந்து கொலோசை பட்டணத்திலிருந்து மலையிலிருந்து தண்ணி பாய்ஞ்சு வருமா. அது இந்த ஊட்டி கொடைக்கானல் பொன்முடியை போல அந்த தண்ணி ஜில்லுன்னு இருக்குமா. அது மட்டும் இல்லை, அதை குடிச்சாலே நம்ம பூனச்சி கணத்தை பெருமையாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுபோல குடிச்சாலே அவ்வளோ டேஸ்டாக இருக்குமா. எங்கள் பட்டணத்தில் லவோதிக்காக பட்டணத்துக்கு பக்கத்து கொலோசை பட்டணத்தில். இதனுடைய வடக்கு பகுதியில் ஹியாரா போலீஸ் இல்லை போலீஸ் கியாரா போலீஸ் நகரத்தில் சோத்திரம் பாருங்க, இன்னொரு நீரூற்று இருக்குது. அது என்ன பண்ணுமா தெரியுமா, வெந்நீர் நீரூற்று. என்ன நீரூற்று? சூடா வரும். ஒரு முறை சலாலாவுக்கு அந்த கிருபையினரான மஸ்கர் கொண்டு போன போது சலாலாவில் சில இடத்தை காமிச்சாங்க. மேக்னட் ரோடு, நம்ம முருங்கவில் அந்த தேரியை போல ஒரு ரோடு. ஆனால் கியர் போடாமல் நியூட்ரலில் விட்டால் ஒரு டாரஸ் நிறைய பொருள் ஏற்றினாலும் அந்த லாரி தானே மூவாகி போகும். எங்கள் வண்டியில் 10 பேர் போனோம். நாங்கள் போன வண்டியில் 10 பேர் நியூட்ரலில் விட்டோம். தானே கியர் போடாமல் அந்த வண்டி என்ன செய்யும்? ரிவேர்ஸில் போ, ஃபார்வேர்டில் போ. அங்கே ஒரு நீரூற்று, மக்கள் குளிக்கிறாங்க. ஒரே நீரூற்று வருது. பகுதி வெப்பமாக இருக்கு, பகுதி குளிராக இருக்குது அந்த அந்த இடத்துல. கவனிங்க, இது போல கொலோசே நகருக்கு பக்கத்தில் மலையிலிருந்து பனி தண்ணி எல்லாம் வரும். பனி உருகி ஜெல்னு வரும், குடிச்சா டேஸ்டாக இருக்குமா. சோத்திரம். இதனுடைய வடக்கு பக்கத்தில் ஹியாரா போலீஸ் நகரத்தில் பாருங்க, மருத்துவ குணம் கொண்ட அந்த அது ஒரு காட்டு பகுதி தான். தண்ணீர் வருமா, அது சூடாக இருக்குமா. எப்படி இருக்குமா? சுத்தமாக சொல்லுங்க அம்மா. நான் ஏன் சொல்றேன்னா, ஆண்டவருக்கு ஒரு சத்தியத்தை ஒரு சபைக்கு சொல்லும் போது அந்த பிளேஸ்ல உள்ள காரியத்தை வைத்து தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. இப்போ என்ன சம்பவம் அப்படின்னா, இப்போ லவோதிக்கா நகருக்கு தண்ணீர் இல்லை. பெங்களூர் பட்டணத்தில் தண்ணீர் பற்றாக்குறை போல லவோதிக்கா பட்டணத்துக்கு தண்ணீர் இல்லை. எங்கு போர் போட்டாலும் என்ன வராது சொல்லுங்க, பேசணும். என்ன வராது? தண்ணீர் வராது. அதனால 6 கிலோமீட்டர் பைப்பு போட்டு தான் லவோதிக்கா நகருக்குள்ள தண்ணி கொண்டு வருவாங்களா. ஏன் ஆண்டவர் அனலாயாவது குளிராயாவது வெதுவெதுப்பா இருக்கு சொல்றேன், பின்னாடி சொல்றேன். இந்த தண்ணீர் 6 கிலோமீட்டர் பாஸ் பண்ணி வரும்போது சூடு தண்ணி, அது குளிர், அந்த அனலும் இல்லாம குளிராம வெதுவெதுப்பா வருமா. சில தண்ணீரை குடிச்சா வாங்கல வரும் பார்த்தீங்களா, வாமிட். புரியுதா? இது போல அந்த லவோதிக்கா நகருக்குள்ள ஹியாரா போலீஸ் அந்த இடத்துல வர்ற தண்ணி 6 கிலோமீட்டர் தண்ணி பாஸ் பண்ணி பைப்பில் வரும்போது சூடு தண்ணி, சூடெல்லாம் தணிஞ்சு ஒருவித வெதுவெதுப்பா இருப்புமா. அதை குடிச்சாலே வாமிட் வருமா. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். ஒரு சபையை கடிந்து கொள்ளும் போது அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு நீரூற்றை வச்சு அப்ப அந்த மக்கள் அந்த தண்ணீரை குடிச்சு வாமிட் பண்ணுவாங்களா. அதான் ஏசப்பா சொன்னாரு, இந்த தண்ணீர் குளிர்ந்து தண்ணீர் இருக்குது, நல்லா ஜில் நல்லா குடிக்கிறாங்க. இது சூடா இருக்குது, அதுல மருத்துவ குணம் இருக்குது. 6 கிலோமீட்டர் தாண்டி வரும்போது வெதுவெதுப்பா மாறி குடிக்க முடிய வாமிட் வருவது போல நீ அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு, இல்லை என் வாயில் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். சொல்லுங்க, நம்ம பூனைச்சி கிணறு வரைக்கும் ஆண்டவருக்கு தெரியும். சொல்லுங்க அம்மா, நம்முடைய பூனைச்சி கிணறு தண்ணி டேஸ்ட் கூட, உங்க வீட்டில் இருக்கிற போர் தண்ணி டேஸ்ட் கூட என் ஆண்டவருக்கு தெரியும். இந்த பின்னணினா ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்ப வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னால கர்த்தருடைய ஆண்டவர் யோவான் மூலம் சொன்னாலும் சரி, பவுல் மூலம் சொன்னாலும் சரி, எவ்வளவு ஞானமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நீரூட்டை வச்சுதான் மக்கள் வாமிட் பண்றாங்க. பாத்தீங்களா? 6 கிலோமீட்டர் பாஸ் பண்ணி வரும்போது அந்த தண்ணி குடிக்க முடியாம குடிச்சாலும் வாந்தி வருது. இது போல ஒன்னி அனலாயிரு. ஆமாம், எங்கிறது கொலோசு நகரத்தில் வருகிற தண்ணீரை போல ஜில்லுரு 4 பேர் குடிச்சிட்டு உனக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இல்லைன்னா ஹியாரா போலீஸ் வர்றது போல வெதுவெதுப்பாயிரு, மருத்துவத்துரு 6 கிலோமீட்டர் தாண்டி வரும்போது வெதுவெதுப்பா மாறி வாந்தி பண்ணது போல இருக்கிறியே, இதை போல லவோதிக்கா சபையே நீ இருக்காத என்று சொல்லுகிறார் ஆண்டவர். இந்த காலம் தான் லவோதிக்கா சபையின் காலம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம். 10 நூற்றாண்டு விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா ஜெபம்னா அப்புறம் மணிக்கு ஒரு கத்தை நோக்கி ஜெபம் பண்ணுவாங்க. 4 மணி நேரம். 6வது எத்தனை மணிக்கு நடக்கும்?
தொடக்கம் மட்டும் 9:30 மணி, முடிவே கிடையாது. 2 மணி 2:30 மணி வரைக்கும் மக்கள் ஆமே சோத்திரம். ஏதாவது அந்த அந்த இந்த திருமண வீட்டில் இப்போ ஒரு ஃபேஷன் வந்து பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆண்டு வாய்ப்பு தந்தால் அது நல்லா செய்யுங்க. அந்த டீ, பல கலர் டீ, இந்த குலுக்கி சர்பத்து, அடுத்து நம்மளும் வாங்கி சாப்பிட தான் செய்கிறோம். ஐஸ்கிரீமு, டீ, சோப்பு, கருப்பு டீ, அடுத்து ஒன்று பாப்கார்ன், அதில் சூடாக வச்சுருப்பான், போட்டுற பட்ட பட்ட பட்டா போட்டும் அந்த டோரை திறந்தா வெளியில் வந்துடும். இது போல தான் பழைய விசுவாசிகள் ஆராதனையில், குடும்ப ஜபத்தில் அவ்வளவு அந்த பாப்கார்னை போன துள்ளி துடைப்பது போல இருப்பாங்க. ஒரு சொல்லுங்க பார்ப்போம். 2 மணியாக கூட்ட முடியும், வாசனை பார்க்கவே மாட்டாங்க. நம்ம இப்போ 12:15 சொன்னார், 12:10 வரைக்கும் அதுக்கு வரான். நாங்கள் இன்னும் பார்க்குறேன் இல்லை அப்படி பார்ப்போம். அப்போ எங்களுக்கு பிரசங்கம் நான் என்ன சொல்றேன்னா, ஏசப்பா என்ன பார்த்தும் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்க ஆவியிலே அனலாயிருங்கள். குளிர்ந்த நீரா இருக்காதீங்க, வெதுவெதுப்பா நீரா இருக்காதீங்க, ஆவியில் அனல் இருக்க கர்த்தர் சொல்றாரு. ஆமே, கர்த்தரை தியானிப்பதை மறந்து விடாதீங்க, வேதத்தை படிப்பதை மறந்து விடாதீங்க. ஆமே சோத்திர அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகள் சபையிலே கொடுக்கும்போது ஜெபத்தோடு வாழுங்க. இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை என் இருதயத்தை அனல் மூட்ட வேண்டும் ஆண்டவரே. அப்படின்னா ஒரு வார்த்தை அப்படியே தீ பிளம்பு வந்து விழும். உங்களுடைய பிரச்சனை எல்லாம் மாறி போகும், இருதய துக்கம் எல்லாம் மாறி போகும். ஆகவே என்னுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆவியிலே அனலாயிருங்கள் என்று ரோமர் சபைக்கு பவுல் சொல்லுகிறார். சரி, ஆமென். ஆவியிலே அனலாயிருங்கள். முதல் வார்த்தை, ஆவியிலே அனல் இருந்தால் ஊழியம் செய்ய முடியும். என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஆவியில கொஞ்சமா பேசலாமே. ஆவியில உங்களுக்கு ஆவியும் இல்லை, பின்ன எப்படி அனல் வரும்? ஆவியில சோமா சொல்லுங்க. ஆவியில சத்தமா, ஆவியில ஆவியில பிரத சத்தம் வரல. ஆவியில நீங்க ஒரு சத்தம் சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆவியில அனலா இருந்தாதான் ஊழியம் செய்ய முடியும். சோதர பாஸ்டர், இது உங்களுக்குள்ள பிரசங்கம், எங்களுக்கு உள்ளதான். விசுவாசிகளும் ஊழியம் செய்யணும். என்ன செய்யணும்? ஊழியம்னா என்ன சொல்லுங்க? 5000 மக்களுக்கு முன்னால ஒரு நல்ல டையும் கட்டி, அது பறக்க கிளிப் வைக்காம பறக்க விட்டு, நல்லா சஃபாரியும் போட்டு, வேர் வந்த உடனே சஃபாரியை எடுக்க ஒரு ஆள் பாடி கார்ட்ஸை வச்சு சஃபாரி களத்தி எடுக்கும். சொதுராம் ஆமே, பெரிய ஸ்பீக்கர்லாம் வச்சு ஹல்லேலூயா, டச் ஜீசஸ், இப்படிலாம் பண்ட பண்ணவதா ஊழியம். ஹல்லேலூயா. சொதுராம் ஊழியம் என்பது ஆண்டவருக்கு நாம் பணிவிடை செய்வது. பாருங்க, நம்ம சர்ச்சில் பிள்ளைகள் சனிக்கிழமை தோறும் ஆமாம் இந்த டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ணுறது, இதெல்லாம் செய்கிறது, இது ஒரு ஊழியம். அல்லேலூயா. உங்களுக்கு முழு ஊழிய அழைப்பு இருந்தால் ஆண்டவருக்கு நீங்கள் ஊழியம் செய்யலாம். இல்லைன்னா பைபிள் சொல்லுது, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுவது. என்ன சொல்லணுமா? ஏன் சர்ச்சுக்கு வரல, உங்களை காணலை, ஏன் உபாசத்துக்கு காணலை, இப்போ சொந்த போல இருக்க, கவனிங்க, நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கலாமே, பசங்களோட பேசலையா? இது என்ன? ஒருவருக்கொருவர். இது ஒரு சொல்லுங்கம்மா, ஒரு வித ஊழியம். அது என்ன வேணுமா சொல்லுங்க சத்தம்மா. இந்த வாய் பழக்கன்னா சொத்துறேன். அப்படியே கிச்சனில் சமையல் வேலை செய்யும் போது நான் விறகு அடுப்பை சொல்றேன், சில நேரம் பொட்டி சில கனல் கீழே விழுந்து கிடக்கு. நம்ம அவசரமா பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு போற நேர அவசரத்தில் வந்து அப்படி கால் மிச்சோன்னு இதுவரைக்கும் அந்த அனுபவம் இருக்கு. அதான் அனல். நம்ம வாய்த்துல சுவிசேஷம் சொல்லணும்னா அனல் நம்ம தட்டணும். அல்லேலூயா. சோத்திரம். நம்ம சர்ச்சில் சில சௌரியமா இருக்கிறாங்க, அவர்கள் மூலம் அநேகருக்கு அந்த சபையை கொண்டு வந்திருக்கிறார். அவங்க சிலருக்கு சர்ச்சி வாங்க பிரச்சனை மாறி அழைச்சிருக்கிறார். வெள்ளிக்கிழமை சொன்னேன், விசுவாச பிள்ளைகள் ஊழியம் செய்யணும். ஒரு ஆமேனுங்க. சோத்திர போற இடத்துல ஊழியம் செய்யணும். பைபிள்ல நாகமான் ஒருத்தர் இருந்தா, அவருக்கு குஷ்டரோகம். நான் சொல்றேன், அந்த சிறு பெண்ணுக்கு வேலை ஊழியம் அல்ல. ஊழியம் என்பது எங்க சர்ச்சுக்கு வாங்க,
சோத்திரம். நீங்க ஆண்டவரை நேசிங்க, இயேசுவை தேடுங்க, அது ஒரு ஊழியம்தான். இந்த சிறுபன் என்ன சொன்னா, எஜமானே இத்தனை வருஷமா குஷ்ட ரோகத்துல கஷ்டப்படுறீங்க, ஆமே எலிசா தீர்க்கதரிசியில போனா உமக்கு சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. ஆமே, நாங்க போற சர்ச்சுக்கு நீங்க வாங்க, உங்க எந்த பிரச்சனையும் கர்த்தர் மாற்றுவார். அப்படி விசுவாசத்தோடு சொன்னா, அதுபோல நீங்களும் ஊழியம் செய்து அநேகரை கர்த்தருடைய சபைக்கு கொண்டு வரணும். விரும்புற மட்டும் ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். பிரதர்ஸ், எத்தோட ஆள்கிட்ட பேச உங்க கஷ்டத்தை எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? ஆமா, எங்க வீட்டுல பிரச்சனை, பிள்ளை கீழ்ப்படியில்லை, ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவங்க ஆவிக்குரிய சபைக்கு போகாதவங்களா இருந்தா மட்டும் எங்க சர்ச்சில் கூட்டம் நடக்குது, உபவாசம் நடக்குது. நீங்க ஒரு நாள் பாருங்க. நான் அநேகருடைய வாழ்வில் பார்த்துருக்கிறேன். சில கண்டினியூவா வர்றாங்க, சில வரல. ஆனா எப்படியோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கிறது. கையை உயர்த்தி நீங்க விசுவாசத்தோடு அழைத்து வந்தால் ஒரு அற்புதம் நடக்கும். அந்த சிறுபெண் சொல்றா, என் ஆண்டவனை குஷ்டரோகத்தை நீக்கி விடுவா. ஒருவேளை கவனிக்கீங்களா, அந்த சின்ன பெண் மௌனமா, நானே ஒரு வீட்டில் பாத்திரம் கழுவி என் வாழ்க்கையை ஓட்டுறேன், நான் சொன்னா அந்த மனிதன் ஒருவேளை ஏற்றுக்கொள்வாரா என்று ஷேமா இருந்தா, வெட்கப்பட்டிருந்தா, குஷ்டரோகம் வியாதியும் மறைந்திருக்காது. ஒருவேளை நீங்களும் பல கஷ்டத்தில் இருக்கலாம். பாஸ்டர், இப்போ எங்கள் குடும்பம் இருக்கிற சூழ்நிலைக்கு, கடன் பிரச்சனைக்கு, போராட்டத்திற்கு வாயை திறக்கவே முடியாது பாஸ்டர் சொல்லலாம். ஆண்டு சொல்ல, அது இந்த பிரச்சனை மத்தியிலும் அவ பாத்திரம் கழுவி கழுவி, ஆமே, சமையல் பண்ணி பண்ணி என் வாழ்க்கையே சிறுபெண் அடிமையாக வந்திருக்கிறான். அவளுக்கு சரியான மற்றவங்களை போல படுக்க அறை கிடையாது, கட்டில் கிடையாது, சுதந்திரம் கிடையாது, சமைச்சு வச்சாலும் விருப்பப்படி சாப்பிட முடியாது. அவ்வளவு கஷ்டத்தில் இருந்தும் யெகோவா தேவன் மேல் ஒரு விசுவாசம். என் கஷ்டத்தின் மத்தியில் இருந்தாலும் என் தெய்வத்தை பற்றி நான் 4 பேருக்கு சொல்லணும், இஸ்ரவேலின் தேவனை பற்றி 4 பேருக்கு சொல்லணும் என்கிற ஒரு அனல் இருந்தபடியினால அவ வாய் திறக்க ஆரம்பிச்சா. எப்படி சொல்லியிருப்பான்? நாகாமானுடைய மனைவிடம் ஒரு நாள் கிச்சனுக்கு அவனுடைய ஹாயா வரும்போது, சோத்திரம் மேடம், என்ன பேர் சொல்றது, லைலான்னு சொல்லுவோமா? இங்கே யார் லைலா இல்லை, என்ன லைலா, யாரும் லைலா இருக்கிறீங்களா? ஆமே, சோத்திரம் மேடம் மேடம் சொல்லுவாங்க. என்ன லைலா, வாட்ஸ் ப்ராப்ளம்? இல்லை மேடம். சொல்லு லைலா. என்ன? இல்லை, அப்படிதான் சொல்ல முடியும். டாப் டீப்னு போய் சொல்ல முடியுமா? எங்க இஸ்ரவேல் போனா அப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா இவ செய்யற வேலை சாதா வேலை. ஒருவேளை பாத்திரங்களை பிழைக்க வந்தவா விசேஷம் சொல்றா. எங்கெல்லாம் போய் நோய் மாற பார்த்து விட்டோம், சுகம் கிடைக்கல, உங்க கடவுளா, உனக்கே பாத்திரங்கிற வேலை, அப்படி சொல்லி கீழ்த்தனமா பேச வாய்ப்பு உண்டு இல்ல. அதனால 2-3 மேடம் கூப்பிட்டு பையன் சொல்றா, என்னோட ஆண்டவன் நான் பார்த்தேன், அவருக்கு குஷ்டரோகம் இருப்பதை பார்த்தேன், சோதரம். அப்படி சொன்னாலே எனக்கு குழப்பம் வந்துடும். வெளியே போய் குஷ்டரோகம் இருக்கு, எனக்கு புருஷனுக்கு குஷ்டம் இருக்கு சொன்னியே பார்த்துக்க, வேலை விட்டு தூக்கிடுவேன், அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல. சோதரம், ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, இருக்கா இல்லையா? ஏன்னா அவங்க விஐபி குடும்பம் பாத்தீங்களா, பெரிய தளபதி. ஆனா உள்ளே இருக்கிற அனல் சும்மா இருக்க விடல. நான் கஷ்டப்பட்டாலும், நான் இப்படி ஒருவேளை ஒரு வீட்டில் அடிமை வேலை செய்தாலும் இந்த எஜமான் சுகம் பெற வேண்டும். இந்த எஜமான் ஆராதிக்கிற தெய்வம் அல்ல, நான் சேவிக்கிற ஜீவனுள்ள தெய்வம் ஒருவர் உண்டென்று இவர் அறிய வேண்டும். பாத்தீங்களா, அவர் சுகம் பெற்று வரும்போது, நான் ஆண்டவர் ஒருவருக்கு என்று வேறொருவருக்கு நீ ஆராதனை செய்ய மாட்டேன். இதுக்கு காரணமா இருந்தது சிறுபெண். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஆண்டவர் சொல்றார், படிக்கிற பிள்ளைகள், நீ படிக்கிற ஸ்கூல்ல சாட்சியா இருந்தா உன் மூலம் சில பேர் உன் கூட சர்ச்சைக்கு வருவாங்க. ஏன்னா உலகமே பிரச்சனைக்குள் இருக்கிறது, உலகமே போடுத்து இருக்கிறது, சிரிக்கிறாங்க போறாங்க, ஆனா வாழ்க்கையில சமாதானம் இல்லை. அவன் தம்பிமார் சொல்றேன், பிரதர்ஸ், நீங்க செய்கிற வேலையை ஒழுக்கமா இருந்தா, உங்க வாழ்வில் நீங்க சரியா செயல்பட்டு இருந்தா, கண்டிப்பா உங்கள் மூலம் சபைக்குள் சிலர் வர கர்த்தர் உதவி செய்வார். உங்க கஷ்டத்தை பார்க்காதீங்க, கர்த்தர் பார்த்திருப்பார். இந்த சிறு பெண்ணை கர்த்தர் சந்தோஷமா பார்த்திருப்பார். சரி, முதல் பகுதி முடிக்கிறேன். ஆமே, ஆவியில் அனலா இருந்தா என்ன நடக்கும்? சத்தமா சொல்லாமே. அல்லேலூயா. ஆவியானல் உள்ளதால் அவியாமல் பாதுகாப்பாய், ஆவியானல் உள்ளதால்
அவியாமல் பாதுகாப்பா, அனல் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பதே பரிதாபம். கைகொடி பாடுவோமா? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பதே ஒரு முறை கூட. ஆவியானல் உள்ளதா, ஆவியாமல் பாதுகாப்பா, ஆவியானல் உள்ளதா, ஆவியாமல் பாதுகாப்பா. சொல்லுங்க பாப்போம். எல்லா விசுவாசம் எப்படி இருக்கணும்? பாப்கார்னை போட்ட உடனே பொட்டி திரைக்கிற அளவு இருந்தா சத்துரு நம்மேல் வந்தாலும் சத்துரு தோற்றே போவான். பிரதேசம் கண்டிப்பா நான் சொல்றேன், உங்களால தனி ஜெபம் பண்ண வாய்ப்பு குறைவு. ஆனால் நீங்க குடும்ப ஜெபத்துக்கு வந்து உங்க அனலை பெருக்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் அனலா இருக்கணும், பிரதேசம் அனலா இருக்கணும், நீங்கள் அனலா இருக்கணும். முதலாவது அனலா இருந்தால் வாய் திறந்து ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்யலாம். அல்லேலூயா. சரி, இரண்டாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுறைந்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. இரண்டாவது, நாம் அனலாயிருந்தால் மறைந்திருக்கிற சில துஷ்ட வல்லமைகள், விஷ பூச்சிகள் வெளிப்படும். அல்லேலூயா. சில வீட்டில் ஜெபிக்க போகும்போது அந்த கார்த்தை சாதா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்குள் பிசாசு இருப்ப நமக்கு தெரியாது. ஆனால் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கும் போது அந்த ஆவிகள் அலறி வெளியேறுகிறது. கைத்தல சொல்லுங்க, சேர்ந்துக்கலாம் சொல்லுங்க. அனலா இருந்தா புருஷனுக்குள்ள பிசாசு மறைந்திருந்தாலும், என் கூட ஃபாலோ பண்ணல பேக்ல இருக்கிறவங்க கவனிக்கிறீங்களா? நீங்க அனலா இருந்தா புருஷனுக்குள் பிசாசு மறைந்திருந்தாலும், பிள்ளைக்குள் மறைந்திருந்தாலும், நீங்க அனலா ஜெபிக்கும் போது அந்த ஆவிகள் வெளிப்படும். எத்தனையோ விரும்புறீங்க? கைகளை கொட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. நான் சபைக்கு சொல்லியிருக்கிறேன், பிசாசு வந்து பல ரூபத்திலே கிரியை செய்வான். கவனிக்கிறீங்களா? ஆமென். ஆமா, சோத்ரா. நார்த் இந்தியாவில் ஆமென் சோத்ரா ஊழியம் செய்த நாட்களில் கிருபையினால எப்படியும் 96, 98, 2008, 2018, 27 வருஷம் ஆகுது. நான் நார்த்தில் பஞ்சாப், ஹரியானா, யூபி மாநிலத்தில் அந்த கிராம ஊழியம் செய்து கிருபையினால ஒரு 10 நாள் வரும்போது டெல்லி வழியாக தான் வர்றோம். ஆமாம், ஆண்டு கிருபை தருகிறார். கவனிங்க, பஞ்சாபில் நாங்கள் இருக்கும்போது ஒரு ஐயா வந்தார். பிசாசு எப்படி மறைந்திருக்கான் பாருங்க, குடும்பத்தை எப்படி அலைக்கரைக்கிறான்னு பாருங்க. ஒரு ஐயா வந்து சொன்னாரு, நாங்கள் எப்படி இந்த பஞ்சாபியாகிய நாங்கள் எப்படி இந்த கிறிஸ்தவ ஆவிக்குரிய சபைக்குள் வந்தோம் தெரியுமா? நான் கேட்டோம், ஆச்சரியமா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஜி. அவர் சொன்னாரு, என் மனைவிக்கு ஒரு ஹேபிட். இருக்கிறீங்களா? என்ன ஹேபிட்னா, துப்பிட்டே இருப்பா. ஹலோ, துப்பல் என்பது நமக்கு ஒரு பழக்கம்தான். ஆனா இந்த மனைவி துப்பிட்டே இருப்பா. அப்படியே கொஞ்ச நாள் போனது, பிள்ளைகள் கல்யாணம் பண்ணாங்க, 2 பையன்மார், மருமக்கள், பேர பிள்ளைகள். என்ன பண்ணுவா தெரியுமா? சூப்பரா 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரெடி பண்ணுவது போல ஆகாரம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் கொண்டு டைனிங் டேபிள் இது கள்ளம் சொல்லல, என் காது கேட்டது. டைனிங் டேபிள் வச்சுட்டு எல்லா சாப்பாடு கறிக்க மேலே துப்புவா. துப் 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 எல்லாத்தையும் துப்பு. இப்படிப்பட்ட ஆவி எங்க பார்த்துருக்கா? எனக்கே சர்ப்ரைஸ் ஆயிருக்கு. அந்த பஞ்சாபி சொன்னா, யோசிங்க, நீங்க எல்லாம் சமையல் பண்ணி வச்சுட்டு எல்லா கறி பானை, மீன் பானையில நீங்க துப்புனா என்ன ஆகும்? சொல்லுங்க, என்ன ஆகும்? துப்பல் பிளஸிங் கொடுத்தா என்ன ஆகும்? இந்த கடுதலைச்சு ஊத்துறது போல சூன். என்ன ஆகும்? வீட்டில் யாரா இருப்பாங்களா? சொத்துரா. இப்ப என்ன ஆச்சுன்னா, புருஷனுக்கு வேற வழியில, துப்புனாலும் சரி கக்குனாலும் சரி சாப்பிட்டே ஆகணும். மருமக்கள் சொன்னாங்க, இந்த காரியம் நடக்காது. இது என்ன, எங்க அம்மா வித்தியாசமா இருக்கிறாங்க, அழகா ப்ரிப்பேர் பண்றாங்க, ஆனா துப்புறாங்களேன்னு கேட்டு சாப்பிடல. 2 நாள் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டாங்களாம். பிறகு முடிவெடுத்தாங்களாம், அம்மா வேணுமா, அப்பா வேணுமா, நாங்க வேணுமா, பிள்ளைகள் வேணுமா?
அப்படியே 2 பிள்ளைகளும் தனி குடித்தனம் போயிட்டாங்க. கவனிக்கிறீங்களாங்க? இந்த ஐயாவுக்கு தனி குடித்தனம் போக வாய்ப்பே இல்லை. மனைவி பார்த்தீங்களா? சோதரன் இவர் அப்படியே இருக்கிறார், மந்திரவாதி தேடி போகிறார். இது இயற்கையாகவே நாவில் நிறைய சுரக்கனால குழப்பமா இல்லை வேற பிரச்சனையான்னு இவருக்கு புரியல. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்றேன், அனலா இருந்தா பிசாசு எந்த ரூபத்தில் வந்தாலும் உள்ள இருந்து நிறைய நாள் இருக்க முடியாது. ஆண்டவர் அந்த அனலிலே பிசாசை வெளிப்பட பண்ணுவார். அப்படியே ஒருவர் சொன்னாராம், சங்கடத்தை சொல்லி இருக்கிறார். நான் சொன்னேன், உங்களிடத்துல பிரதர்ஸ் மாடத்துல குடும்பத்தை சங்கடம் சொல்லும் போது உங்களுக்கு ஞாபகம் வரணும், ஓ நம்ம சபை ஜெபிக்க இருக்கிறது, இவங்க பிரச்சனை நேர சபையை கொண்டு வருவோம், இவங்களை சர்ச்சைக்கு அழைப்போம். அதுபோல இவர் சொல்லி சங்கடப்பட்டாராம். தம்பி கூட உள்ள ஆள்கிட்ட ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போடத்துல, என் மனைவிக்கு இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது, நிறைய மருத்துவமனைக்கு போனேன், ஓவரா உமிழ்நீர் சுரப்பால குழப்பமா இல்லை மென்டல் சம்மந்த பிரச்சனையா என்று நிறைய மருத்துவமனை கொண்டு போனேன். ஆனா எங்கும் என்ன செய்யல, ஹலோ எங்கும் சுகம் கிடைக்கல. அதனால என் பிள்ளைகள் பேர பிள்ளைலாம் தனியா போயிட்டாங்க, நாங்க ரொம்ப வயசாயிட்டு ரொம்ப கஷ்டப்படுகிறோம். அவர் சொன்னாரா, ஒரு குழப்பம் இல்லை, எங்க போற சர்ச்சைக்கு வாங்க. சபைக்கு வந்து 1-2 வாரம் ஊழிய ஜெபம் பண்ணா துப்பல் ஸ்பிரிட் மாறிட்டு. யாராவது உங்களை பார்த்து காரி துப்புனா நீங்க நினைச்சிருங்க ஏதோ ஆவி உள்ள, அது உங்களை காணும்போது துப்பல் வந்தா நீங்க வேற ஒண்ணு சொல்லண்டா, உள்ளத்துல கடிந்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே துப்பல் ஸ்பிரிட் அங்க சொல்லிதான் இங்க குழப்பம் வந்துடும். என்ன பார்த்து பேய்னு சொன்னான்னு வீட்டில் வந்து மனசுல கடிந்து கொள்ளுங்க. அடுத்து வரும்போது துப்பல் நினைச்சாலும் அப்படி வச்சாலும் கவ்வம் வராதுன்னு. ஆமே, கவம் போயிடும். இருக்க சிரிப்பா சொல்லல. அப்ப நான் யோசிக்கிறேன், ஒரு குடும்பத்தை அழிப்பதற்கு ஒரு தாய்க்குள்ளால துப்பல் ஸ்பிரிட்டை உருவாக்கி துப்பி பிளஸ்மன் பிசாசு ஏவி ஒரு குடும்பத்தை பிரிக்க கூடுமானால் உங்க குடும்பத்தில் பிரிவினை பிசாசு எப்படி உண்டு பண்ண முடியும்? பிள்ளைகள் மூலம் உண்டு பண்ண முடியும், புருஷன் மூலம் உண்டு பண்ண முடியும். ஆமே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அனலா இருந்தா இந்த ப்ராப்ளம் நீண்டு போகாது. ஷார்ட் டைம்ல கர்த்தர் ஆவியை வெளிப்பட பண்ணுவார். இரண்டாவது, அனலா இருந்தா மறைந்திருக்கிற சில காரியங்களை வெளிப்பட பண்ணுவார். இது சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்களுக்கே சொல்லுவார், உங்க குடும்பத்தில் இந்த ப்ராப்ளம் இதனாலதான், இந்த பிரச்சனை இதனாலதான், சாத்தானாலதான், இல்ல வியாதினாலதான் கர்த்தர் சொல்லுவார். நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. சரி, கவனிங்க, இது எங்க நடக்கிற காரியம்? முருங்கவளை இல்லையா? மெலித்தா தீவு. அந்த தீவுக்கு இப்போ மெல்தா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இன்றைக்கும் மெலித்தா தீவுல நம்முடைய பவுலுடைய பேரை வச்சு சென்ட் பால் சர்ச் இருக்கு. அந்த யூபிலி சொல்லியிருக்குல்ல, அதுல அன்றைக்கு அதுல இருந்து ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி இருக்கிறாங்க. நான் சொல்றேன், பைபிள் ஒவ்வொன்றும் வரலாற்று பின்னணி நிறைந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அந்த மெலித்தாத்தில் ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்களா, அந்த கப்பல் பிரயாணம் தப்பி வந்தது முன்னிட்டு ஒரு டே கொண்டாடுறாங்களா. சோதரா, தீவுல இருந்த ஒரு விரியன் பாம்பு. சோதரா பாருங்க, இந்த பாம்புகள் வந்து கவனிக்கிறீங்களா? சோதரா கவனி, மனிதன் வந்து வெப்ப இரத்த பிராணி. என்ன பிராணி? அறிவியல் பாடம் எடுத்த போல இருக்கோ. மனிதன் வந்து யாரு? வெப்ப பிராணியா? வெப்ப சொல்லுங்கம்மா, இரத்த பிராணி. இந்த பாம்பு வந்து குளிர் இரத்த பிராணி. என்ன பிராணி? அதெல்லாம் சூடு வந்துட்டா இது வீட்டுக்குள்ள வரும், பெட்ரூம்குள்ள வரும், கழிவறைக்குள்ள வரும், தலைவணிக்குள்ள வரும். நம்ம என்ன இரத்த பிராணி? கண்டிப்பா ஸ்கூல்ல படிச்சிருக்க மாட்டீங்க. வெப்ப இரத்த பிராணி. சோத்திரம். பாம்பெல்லாம் அதனால மனுஷனுக்கு வெப்பம் அதிகரிச்சிட்டா வேர்வை சொட்டிங் வந்து நம்முடைய வெப்பம் கண்ட்ரோல் ஆகும். ஆனா பாம்புக்கு அப்படி கிடையாது. ஒரு பாம்பு நடு வெயில, கடும் வெயில, இப்ப அடிக்கிற வெயில கண்டினியூவா 3 மணிக்கூர் இருந்தா
ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கிற உறுப்பெல்லாம் பழுது செத்தே போகுமா? ஒரு சொல்லுங்க பார்ப்போம். நம்மளை எவ்வளவு அழகா படைச்சிருக்கிறார். இந்த வேணா வெயில நம்முடைய சகோதரமா இடையில ஒரு சௌரி சொன்னாங்க, விசிறி போன போது நிறைய இருக்கு இந்த வெயில் வர்றது, மூக்கிலிருந்து ரத்தமா வந்துதான். நிறைய பேருக்கு வர அந்த வெயில் நேரம், சில தலை பிரச்சனை உள்ளவங்களுக்கு, தலைன்னா தலை இதெல்லாம் உள்ளவங்களுக்கு ரத்த மூக்கில் வருமா, சீந்தியது வந்துட்டே இருக்குமா. இந்த சூடு தாங்க முடியாம நரம்புகள் பாதிச்சு கைகளை உயர்த்தல சொல்லுங்க பார்ப்போம். நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு விஷ ஜந்து தான். பிசாசு கொஞ்சம் விஷத்தன்மை உள்ளவன் தான். ஆனா அக்கினியை கண்டாவன் அழிஞ்சே போயிடுவான். நான் சொன்ன பார்த்தீங்களா, 3 மணிக்கு நேரம் நல்ல வெயில ஒரு பாம்பு அப்படியே இருந்துச்சு வச்சுங்க, அடைச்சு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா உள் உறுப்புகள் நாசமாகி அந்த பாம்பு டெத் ஆயிடும். நான் என்ன சொல்றேன்னா, பாம்பை பிசாசு ஒப்பனையா சொல்றேன். கவனிங்க, பிசாசு கொடிய விஷம் உள்ளவன் தான். ஆனால் யார் எல்லாம் அனலா இருக்கிறார்களோ, எந்த வீட்டில் குடும்ப ஜெபமணி அனலா இருக்கிறார்களோ, அந்த வீட்டுக்குள்ள பிசாசு வந்து அவன் செத்தான், அவன் கதை அதோடு முடிந்தது. அவன் ஓட பாப்பா முடியாவிட்டா அவன் சோத்திரம், நம்ம அடிச்சு அவனை அழிச்சிடலாம். தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, கவனிக்கிற கையாசை துரலேலுயா, சத்தமுரலேலுயா. சத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டு, கையை கொடி. சத்தானின் என் நேசர் பறித்து கொண்டார், சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் இயேசுக்காலே மிதித்து விட்டார், இயேசுக்காலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும், கிறிஸ்துவுக்குள் வெற்றி உண்டு, கையை உயர்த்தி. வெற்றி உண்டு, கையை உயர்த்தி. வெற்றி உண்டு எனக்கு, பிரதேசம் நல்ல கை உயர்த்தி. ஓ ராஜா, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு எனக்கு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கையாசை துரலேலுயா. சரி, இரண்டாவது அனலா இருந்தா பிசாசு அழிஞ்சே போயிடுவான். ஒருவேளை பவுல் அந்த விறகுகளை எடுக்கும் போது ஒரு விஷ பாம்பு, ஆமென், சோத்திரம், மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. வேற யாராவது கடிச்சு கொண்டிருக்கும், ஆனா பவுல ஒண்ணு செய்ய முடியல. விஷ பாம்பு அந்த அனல் உரைக்கிறது, அது அனல் உரைத்து வெளிப்படுகிறது. சோத்திரம். தேவனுடைய பிள்ளை, நம்ம அனலா இருந்தால் நம்ம வீட்டுக்குள்ள எந்த பிசாசும் மறைந்திருக்க முடியாது. கர்த்தர் அவைகளை அழித்தே போடுவார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சந்தித்திருக்கிற பிரச்சனைகள், ஒருவேளை உங்கள் சரீரத்துள்ள வியாதி, இயேசு சொன்னார் ஒரு சௌரிக்கு குறுக்கு பிரச்சனை, ஆமென், என்ன சொன்ன, டிஸ்க் பிரச்சனை இப்ப சொல்லுங்க, அப்படிதானே? எவ்வளவும் கூடாத கூனியா இருந்தா, உலகம் சொல்லியிருக்கும், ஒவ்வொரு மருத்துவம் ஆர்த்தோட்ட போனா உங்களுடைய முதுகெலும்பு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்க டிஸ்க் அவுட், டிஸ்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீங்கள் உங்களுக்கு மருத்துவம் ஆபரேஷனே பண்ண முடியாது. இங்க இருக்கிற சிலர் அப்படி சொல்லி இருக்கலாம், ஆனா கர்த்தர் பலமாய் நடக்க பண்ணி இருக்கிறார். உலகம் சொல்லுது, ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சொல்றாங்க, இது முதுகெலும்பு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அம்மாவும் முதுகெலும்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா 18 ஆண்டுகள் தாண்டி ஒரு நாள் அனலான தெய்வம் அங்கே கடந்து வந்து சொல்றாரு, அவருடைய குறுக்கில கையை வச்சு, ஸ்திரியே உன் பலவீனத்தில் விடுதலையாக்கப்பட்டாய். அப்படி சொல்லி விடாம சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியை இவளை விடுதலை பண்ணும் நியாயம் அல்லவா என்று சொல்லி அவளை கடத்தி விடுதலை பண்ணான். அப்போதான் அம்மாவுக்கு புரிஞ்சுது, சாத்தானா குறுக்க கட்டி வச்சிருந்தா, ஏசப்பா கள்ள சாத்தானே, என்ன அழிக்க பாத்திய, என் ஏசு என்னை விடுதலையாக்கினா. அதான் ஓய்வு நாள் 6 ரொம்ப ஸ்பெஷல். பிரதர்ஸ் கவனிக்கிறீங்களா? ஓய்வு நாளுக்கு நீங்க வந்தாலே எத்தனை வருஷம் கட்டும், அவன் நெருப்பு பட நூல் போல அழிஞ்சு போகும். ஆமென். பின்னால சொல்லுங்க, அழியுமா அழியாதா? ஜெபத்தோடு வாருங்க எனக்கம்பான தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப ரெண்டாவது, அனலானமா இருந்தா ஜெபம் குறையாம, உபவாசம் குறையாம, பரிசுத்தம் குறையாம, குடும்ப ஜெபம் குறையாம, ஆராதனை நாட்கள் குறையாம இருந்தா நம்ம சார்ஜ் ஆகிட்டே இருப்போம். என்ன ஆகிட்டே இருப்போம்?
எவரடியா இருப்போம். சத்துரு எப்ப வந்தாலும் அவனை அழிக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, இந்த விஷ பாம்புடைய பவர் என்னன்னா சோத்திரம். ஆமென். கவனிக்கிறீங்களா? சோத்திரம். இந்த விஷப்பாம்புடைய பவர் என்னன்னா ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். 5 வசனத்தை வாசிங்க. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். இந்த பூச்சி, இந்த பாம்பு, இந்த பிசாசு தீங்கு செய்கிற பிசாசு, தீங்கு செய்யும் தூதர்களை அவர்களுக்குள் அனுப்பினான்னு சொல்லியிருக்கு. இந்த பிசாசு என்ன செய்யும்? அம்மா சொல்லுங்க. பிசாசு வந்து உங்களை விசாரிச்சு ஆமே ஒவ்வொரு கிலோ அலுவாயும் தந்துட்டு போவானா? இல்லை ஏதாவது தந்துட்டு போவானா? பாக்கெட் மணி தந்துட்டு போவானா? அவன் வர்றதை எல்லாம் அள்ளி கொண்டு போக்கு. திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறாண்டி வேறொன்றுக்கும் வரான். இயேசு ஜீவன் உண்டாய்க்க வந்திருக்கிறார். இந்த விஷப்பூச்சி வந்து இந்த அனல் வந்ததுனால தீங்கு செய்கிற விஷப்பூச்சி. அல்லேலூயா. ஆனா அனல் வெளிப்பட்டபடினால தீங்கு செய்ய முடியல. 6 வசனம் வாசிங்க. அடுத்து என்ன வருமா? அவனுக்கு வீக்கம் கண்டு. அடுத்து என்ன உண்டாகுமா? ஐயோ கவனிங்க, இங்க கடிச்சிட்டா கை இப்படி வீங்கி போயிரு. அடுத்து அல்லது அவன் சடுதியாய் விழுந்து என்ன செய்யுமா? ஏமா கவனிங்க, நான் சொல்வது பாம்பே இல்ல, பழைய பாம்பாகிய வலுசர். இந்த பிசாசு அட்டாக் பண்ணா வீக்கம் வந்துடும். அடுத்து சடுதியா விழுந்து செத்துருவாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? இந்த பவுலுக்கு இந்த அனல் வந்து வீக்கத்தை உண்டாக்க விடல. இந்த அனல் வந்து சடுதியா சாக விடல. எத்தனை இடத்துல விபத்துல சடுதியா விழுந்து சாக வேண்டிய நம்ம இந்த அனல் பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. சடுதியான திகில் பைபிள் சொல்லுது. ஆமே, ஆணுடைய வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 3:25 வாசிங்க. நீதிமொழிகள் 3:25. நீதிமொழிகள் 3:25 வாசிங்க. சடுதியான திகிலும் துஷ்டரின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். பாருங்க கவனிங்க, என்ன திகிலே? திடீர் வருகிற திகில், அழிவுகள். ஆமே, சடுதியாய் விழுந்து சாகணும். ஆனா கர்த்தர் சாக விடல. இது சந்தோஷமா இருக்கிறீங்க. சோத்ரா கவனிங்க. ஆமே, 6 வசனம் வாசிங்க. அது ஒன்றும் சம்பவியாத போது அவர்கள் விழுந்து பார்த்து கொண்டிருந்த போது, வெகு நேரமாய் பார்த்து கொண்டிருந்த போது, கண்டபோது ஒரு சொல்லுங்கம்மா. அனல் போச்சா? பல சொல்லுங்க. அனலா இருங்க. நீங்க அனலா இருந்தா ஒரு சேதம் வராது. ஜீவனா சொல்லுங்க, ஒரு சேதம் வராது. பிசாசு வந்து அடியை வாங்கிட்டு போவான். பிசாசு வந்து வெட்கப்பட்டு போவான். எப்படின்னா அனலா இருக்கணும். ஒருவேளை பிள்ளைகள் மூலம் உங்களை தாக்க நினைக்கலாம், புருஷன் மூலம் தாக்க நினைக்கலாம், மனைவியின் மூலம் தாக்க நினைக்கலாம். இந்த அனல் வந்து நமக்கு ஒரு சேதத்தையும் வருவிக்காது. அதனால ஜெபம், ஆராதனை எல்லாம் விடாதீங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சேதம் கண்டபோது நம்மளை பார்க்கிறவங்க இப்ப விழுந்து சாவன் சொல்றவங்க வேறு சிந்தையாகி, பல சொல்லுங்க, வேறு சிந்தையாகி. பல சொல்லுங்க, உங்களை பார்க்கிறவங்க, உங்க குடும்பம் அழின்னு நினைக்கிறவங்க, வீக்கம் கொண்டு சடுதியா சாவோன்னு நினைக்கிறவங்க வேறு சிந்தையாகி இவர்கள் தேவர் என்று சொல்லிக் கொண்டார்கள். இது யார்? இதெல்லாம் செய்கிறது யாரு? நமக்கு இருக்கிற ஆவியின் அனல். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, அதனால ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதிலே கர்த்தர் வெற்றியை தருவார், வியாதியிலே வெற்றியை தருவார். பார்க்கிற மக்கள் வேறு சிந்தையாகி ஓஹோ இவர்கள் தேவன் என்று சொல்லிக் கொள்வார்கள். கர்த்தர் உங்களை அழியவே விட மாட்டார். இது சந்தோஷமா இருக்கிறீங்க. சத்தமுரலே லூயா. அது மட்டுமல்ல, பவுலின் கைகளில் அந்த பிசப்பூச்சி நீண்ட நேரம் சொல்லுங்க
யோசித்து பாருங்க. சோத்திரம். இடையில ஒரு ஊழியர் சொன்னார், அவங்க சபை விசுவாசி சபைக்கு வரும்போது கையில பெரிய கட்டு போட்டு இருந்ததா. என்ன பாஸ்டர் கேட்டாரா, வாட்ஸ் த ரீசன், இந்த கட்டுக்கு காரணம் என்ன? பாஸ்டர், ஒரு காரியம் சொல்றேன், நீங்க ஊர் ஊரா சொல்லக்கூடாது. அவர் சொன்னாரா, சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு முட்டைக்காடு சபையில் வந்து சொன்னார், பாஸ்டர் ரூமில் ஒரு காக்ரோச்சி, தமிழமா இருப்போம், சென்னையிலும் காக்ரோச் பார்ட்டி ஆரம்பிச்சாச்சு, வக்கீல் மாதிரிலாம் இணைஞ்சு. சோத்ரா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, முயல் ஜனதா பார்ட்டி எல்லாம் தொடங்குறாங்க. ஒரு காக்ரோச் வந்துதா பறந்து, பெரிய சகோதரி கல்யாணம் ஆனவங்க பிள்ளைகளை பெற்றவங்க, அது வந்து என் மேல உட்கார்ந்தா, நான் அப்படி ஜம்மனா, கீழே வந்ததா துள்ளி கட்டில் ஏறினா, கட்டில் ஜம்மனா, கட்டில் உடஞ்சி கீழே விழுந்து கை ஒடிஞ்சு. ஒரு கரப்பான் பூச்சி மேல வந்தாலே துள்ளி கட்டில் ஒடிச்சோன்னா பாம்பு கையில தொங்குதா, காற்று அட்டாக்கு தான். யோசித்து பாருங்க, ஐயோ பாம்பு, அவ்வளவுதான். அப்படிதான் லோத்தின் மனைவி போல நிற்போம், இருக்கிறீங்களா? ஆனால் இந்த பூச்சி எப்படி என்ன எழுதி இருக்குதுல, தொங்குகிறதை தொங்குறன்னா காட்டியிருப்பா பாருங்க. அவர் டான்ஸ் ஆடு, அதாவது மீனை, விலாங்கு மீனை பிடிச்சி சூண்டையில இருக்கும்போது அதை ஆடும் பார்த்தீங்களா? கண்டபோது போதும் 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 கவனிங்க. சொத்த எல்லாரும் பார்க்கிறாங்க. அந்த பூச்சி அவன் முதல்ல பாம்பு, விஷ பாம்பு, இப்ப எப்படி மாறிட்டு ஒரு பூச்சி போல. சொல்லுங்க, நீங்க அனலா இருந்தா விஷ சக்தி உள்ள வல்லமையும் ஒரு தெள்ளு பூச்சை போல மாறி போயிடும். சொல்லுங்க, நீங்க நல்லவங்க தான், ஆனா அனல் குறைவானதுனால தான் ப்ராப்ளம் அப்படியே இருக்குது, பிரச்சனை அப்படியே இருக்குது. அனலாக மாறுங்க, குடும்ப ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, உபவாசத்துக்கு ஓடி வாங்க, பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். இதுக்கு எங்க போகலாம் பாஸ்டர், எங்க போகலாம் பாஸ்டர், யாரை தேடி? ஒரு இடத்தும் போகண்டா. வெள்ளிக்கிழமை உபவாசம் நடக்குது, ஓடி வாங்க. மண்டே பறை நடக்கு, ஓடி வாங்க. சபை எப்பொழுதும் திறந்து ஓடி வந்து முட்டி போடுங்க. எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷப்பூச்சியை கத்தர் உங்கள் பார்வைக்கு பயப்பட, விஷப்பூச்சி ஆண்டவர் ஒரு தெள்ளு பூச்சியை போல கத்தர் மாற்றி போடுவார். அனல் எல்லாம் செய்யும், அபிஷேகம் எல்லாம் செய்யும். மூன்றாவது 2 ராஜாக்கள் 4:34 இந்த அனலா இருந்தால், அபிஷேக அனலா இருந்தால், ஆவியில் அனலா இருந்தால் என்ன நடக்கும்? கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்கள் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கையின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. கரங்களை உயர்த்துவதாலேலூயா. இங்க ஒரு சம்பவம் நடக்குது. சின்ன பிள்ளை தலை வலிக்குன்னு சொன்னா டக்குன்னு படுத்துட்டா. எலிசாவா எலியாவா? எலியா தானே. எலிசாவுக்கு செய்தி வருது, ஓடி போய் அந்த பிள்ளை மேல குப்புற படுத்துக் கொள்கிறான். அனல் பெற்ற எலிசாவில் இருந்து அனல் வெளிப்பட்டு மரித்தோனுக்கு திரும்ப அனல் உண்டானது. கைத்தலை சொல்லுங்க பாப்போம். மூன்றாவது, அனலா இருந்தா குளிர்ந்திருக்கிறவளை நாம் அனலாக்கலாம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, சொத்திரம் பாருங்க, எலிசாவின் செத்து போன பிறகு கூட அந்த அனல் உள்ள இருக்குது. எலிசாவை அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. எலிசா தானே, கவனிங்க, எலியா எலிசாவோ கவனிங்க, அடக்கம் பண்ணி இருக்கிறாங்க. அந்த வழியா ஒருத்தனை அடக்கம் பண்ண கொண்டு வர்றாங்க. திடீர்னு யுத்தம் பண்ண எதிரிகள் வந்துட்டாங்க. டெட் பாடியை எலிசாவின் கல்லறையை திறந்து உள்ள போட்டு ஓடிட்டாங்க. இந்த இவனுடைய டெட் பாடி எலிசாவின் எலும்புகள் பட்டவுடனே அவன் உயிரோடு எழும்பி வந்தான். ஆமென். அபிஷேகம் வந்து, அக்கினி வந்து, அனல் வந்து செத்தால எலும்புக்குள்ள இருக்கும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த ஆவியார் வந்து நம்ம உயிரோடு எழுப்ப போறாரு. அதனால மூணாவது, அனலா இருந்தா மரித்தோரோடு எழுப்பலாம். ஒரு வீட்டில் சகோதரிமார் அபிஷேகத்து நிறைந்தவங்களா இருந்தா குடும்பத்தில் சீக்கிரமா ஆவிக்குரிய பிரகாரம் உள்ள வந்துருவாரு. வர மாட்டாரு. கை வைத்தல சொல்லுங்க பாப்போம். உள்ள வந்துருவாரு. பிள்ளைகள் உள்ள வந்துருவாங்க, ஜெபத்திற்கு விரும்புவாங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க. மூன்றாவது, ஆமே, ஆவி நல்லா இருந்தா சோத்திரம் நாம் இன்னொருவரை அபிஷேகத்தில் கொண்டு வரலாம். நாம் ஆவியில் அனலா இருந்தால் நமக்கு ஏதாவது அந்நிய அக்கனி எல்லாம் அழிஞ்சு போகும்.
சாத்ராக் மேஷாக் ஆபேத் நோகோ வந்து ஒரு ஆவிக்குரிய அனல் பெற்றவர்கள். அவங்கள சோதரம் ஆமே அக்கினி சூளையில கொண்டு போட்ட போது இந்த அக்கினி அந்த அக்கினியை சேதப்படுத்த, ஆனா பைபிள் சொல்லுது அவர்களை கட்டி கொண்டு போட போனவர்கள் அந்த அக்கினியுடைய, கவனிங்க, அக்கினுடைய அந்த வல்லமை தாங்க முடியாம எரிஞ்சு போனாங்க தேவனுடைய பிள்ளைகளை. ஆமா சோதரம், கவனிங்களா சோதரம். அக்கினி என்ன செய்யும்? அனல் என்ன செய்யும்? மூன்றாவது பிசாசின் வல்லமைகளை எரிச்சு போடும். அது மட்டும் இல்லை, அனலில் தான் இருக்கிறவங்களை அனல் உண்டாக்கும். கவனிங்க, ஒரு கோழி முட்டை 21 நாள் ரெக்கையில் இருக்கு. நம்ம நினைச்சதெல்லாம் தாய் ரெக்கையில கோழி முட்டை இருந்தாதான் பொரிக்கணும். ஆனா அதுக்கு தேவை தாய் கோழி ரெக்கை மட்டும். இப்போ கரண்ட்ல என்ன செய்யறாங்க? அப்ப என்ன தேவை? தாயின் ரெக்கையோ சோதரம். ஆமேன் சோதரம். ஏதோ ஒரு இடத்துல அனல் இருந்தா ஒரு புதிய ஜீவி உருவாகும். கைவித்தால சொல்லுங்க பார்ப்போம். நீங்க அனலா இருந்தா சாதா இருக்கிற உங்க முட்டையை போல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை ஆண்டவர் தருவார். கையை கொட்டி சகோதரிமாரெல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் இப்ப என்ன சொன்னேன்? கோழி சொன்னா முட்டை சொன்னா? சேர்ல இருக்கிறவங்க முட்டை, சாதா முட்டை 8-10 ரூபா முட்டைய ஒரு கோழி ரெக்கையில 21 டேஸ் உட்கார வச்சா, பொதுவா 22 நாள் ஜெபம் நடக்கும்போது நாங்க ஸ்டார்ட் பண்ற டைம் கோழியை அடை வைப்போம் 24 நாள் உபவாசத்தில். இங்க ஜெபமும் முடியும், அங்க கோழி குஞ்சும் அப்படியே ஓடும். இப்ப மாறி இந்த முறை தான் வச்சிருக்கு. இப்போ மழை தீர்ந்த முறை அது 21 நாள் அங்க உட்கார்ந்து வச்சிருங்க. ஆமேன் சோத்திரம். ஓடாது உருண்டு உருண்டு போகிற முட்டைக்குள்ள அழகா மூக்கு கண்ணு, அது ஜம்மன்ற ஸ்டைலை பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு. என்ன காரணம்? 21 நாளும் ஒரு வெப்பம் கிடைத்தது. அப்படின்னா 21 நாள் வெப்பத்துல ஒரு புதிய ஜீவி உருவாகுமானால், காலமெல்லாம் வெப்பமா இருந்தா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் உண்டாகும் தேவனுடைய பிள்ளைகளே. இன்னைக்கு இந்த யாராவது குடும்ப ஜெபத்தை விட்டுட்டீங்களா? தனி ஜெபத்தை விட்டுட்டீங்களா? கர்த்தர் சொல்றாரு, டெய்லி அனலாகி கொண்டே இரு, டெய்லி வெப்பமாகி கொண்டே இரு, ஆவில் நிறைந்து கொண்டே இரு. உன் வாழ்விலே பெரிய மாற்றங்களை கர்த்தர் தருவா. ஒன்றுமில்லாத முட்டை, ஆமே, அந்த முட்டையில ஒரு பெரிய ஜீவன் உருவாகி உன் வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவது போல உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய மாற்றத்தை தருவா. எத்தனை விரும்புறீங்க? நான் என்ன விரும்புறேன் தெரியுமா? கேட்கறதுல ஒரு 10 பேராவது என் வாழ்க்கையில் அனலாக வேண்டும் என்று நீங்க விரும்பினா எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவன் சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க. கூட்டத்திற்கு நேரமா வரேன்னு சொன்ன பிறகு நிறைய பேர் நேரமா ஓடி ஓடி வர்றீங்க, எங்க பெரிய சந்தோஷம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமே ஆண்டவரே, குடும்ப ஜெபம் போனதுனால இப்ப குளிர்ந்திருக்கிற ஆண்டவரே, வாந்தி பண்ண நிலைமை இருக்கிற ஏசப்பா என்று நீங்க சொல்லி மறுபடியும் குடும்ப ஜெபத்தை எடுத்துட்டீங்கன்னா தனி ஜெபத்தை எடுத்து அனலாய் மாறுவீங்க. புதிய ஜீவன் உருவாக போகிறது. கையை கொட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, நீங்க அனலா மாறிட்டாரு போதும், புதிய புதிய வழிகளை கத்த திறப்பார், புதிய புதிய நன்மைகளை கத்த திறப்பார். நீங்கள் யோசித்திருக்கவே மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கிற ஆவியின் அனல் புதிய வழிகளை உங்களுக்காய் திறக்க ஆரம்பிக்கும். நீங்க நினையாத வழிகள் உங்களுக்காய் திறக்க ஆரம்பிக்கும். யோசேப்பு, தானியேல் இவங்களை குறித்து பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? இவர்கள் விசேஷித்த ஆவியை பெற்றவர்கள். ராஜாக்கள் சொல்றாங்க, இவர்களுக்குள் விசேஷித்த ஆவி இருக்குது, இவர்களுக்குள்ள அக்கினி இருக்குது. இன்னும் தானியேலை குறித்து வெளிச்சம் இருக்கிறது. ஒரே ஒரு சூரியனுடைய வெளிச்சத்தை வச்சு என்னெல்லாம் நடக்கு தெரியுமா? அதனுடைய சோத்திர மின்சாரம் எடுக்கிறாங்க, மின்சாரம் எடுக்கிறாங்க. இந்த வெளிச்சத்துல வெப்பத்துல மின்சாரம் கிடைக்குது, லைட் கிடைக்குது, மோட்டர் ஓடுது, வண்டி ஓடுது. கவனிங்க, லைட் எரியுது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மூன்றாவதாக யாரெல்லாம் ஆவியில் அனலாய் மாற பிரயாசப்பட்டு
அபிஷேகத்தை வாஞ்சித்து பெற்றுக்கொண்டு ஜெபத்தை விட்டு விடாம, தியானத்தை விட்டு விடாம அனலா இருக்கிறார்களோ அவங்க விரும்பாத நன்மைகள் வரும், அறியாத நன்மைகள் வரும். உங்க குடும்பத்தில் இருந்தே புதிய நன்மைகள் முளைத்து எழும்ப ஆரம்பிக்கும். இந்த அனல் வந்து 21 டேஸ்ல அந்த முட்டையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவது போல, ஒரு பெரிய ஜீவனை வெளிப்பட பண்ணுவது போல, நீங்கள் அனலா இருக்க 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 புதிய புதிய நன்மைகளை படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவா. பிள்ளை கவனிக்கிறீங்களா? படிக்கிறவனுக்கு புதிய சிந்தனைகளை தருவா. வேலைக்கு போயிருக்கிற பிள்ளைகளுக்கு புதிய ஞானத்தை தருவா. நான் சொல்லுவேன், நர்ஸோ, டாக்டரோ, ஆமே சோத்திரம், ஆமே பிடிஎஸ்ஓ, எம்பிபிஎஸ்ஓ, இல்லை என்ஜினியரோ, இல்லை எந்த படிப்பு படித்தாலும் பெசலில் கொடுத்த சிறந்த ஞானத்தை தந்தால் அவன் உடனே உங்களுக்கு ப்ரமோஷன். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்க கல்வி அல்ல உங்களை உயர்த்துவது, கர்த்தருடைய அபிஷேகம் தான் உங்களை உயர்த்த போகிறது. ஆகவே பிள்ளைகளுக்கு சொல்றேன், அம்மா அப்பா, பிள்ளைகளுக்கு சொல்றேன், அம்மா அப்பா பெற்றோர்களாகி நீங்க உங்க பிள்ளைகளை ஃபேமிலி ப்ரேயர் கண்டிப்பா உட்கார வைங்க. கண்டிப்பா அவங்க ஜெபம் பண்ணட்டும், அவங்க பாட்டு பாடட்டும். ஆரம்பத்தில் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க ஆராதிக்கட்டும். கண்டிப்பா கர்த்தர் அவங்களை அனலாக்குவா. கல்வியிலே ஒரு பெரிய ஞானத்தை கர்த்தர் தருவார். கையொத்தல சொல்லுங்க பாப்போம். உங்களோடு படித்தவர்கள் நினைச்சிருப்பாங்க நீங்க கீழே போயிட்டீங்க. அல்லேலூயா, சோத்திரம். ஆனா அவங்க நினைச்சோட கர்த்தர் உங்களை மேல கொண்டு வருவார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். ஒரு சாட்சி சொல்ல முடிக்க. ஒரு தம்பி 2 பேர் கொடுறாங்க. 4ஆம் வகுப்பில் சேர்ந்து படித்தவங்க 2 பேர் சந்திக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் 4ஆம் வகுப்பில் படித்தவங்க, அந்த சம்பி நாகூர் இருக்கிறான். 4ஆம் வகுப்பில் படித்தவன் இவனை சந்திக்கும் போது இவனை பார்த்து கேட்குறான், நாளை சொல்ல விரும்பல, கேட்குறான், சரி நீ 10ஆம் வகுப்பு மேலே படிச்சியா அப்படி கேட்டாங்களா? 10ஆம் வகுப்பு மேலே, 10ஆம் வகுப்பு மேலே? ஆமாடா படித்தேன், +2 படித்தேன். கூட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறானா, நீ அப்படி கொலையாட்டம் இருந்த, இப்போ என்னடா செய்கிற? நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், இவ்வளோ சம்பளம் வாங்குறேன். அப்படியா? நான் இவ்வளோவில் வாங்குறேன். உடனே சொன்னானா, சோத்திரம், அங்கே இருக்கிற ஆப்பிள் லேப்டாப் எல்லாம் பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு, வாங்கடா இது எனக்கு ஃப்ரெண்டு. யாரில் என் பையன் நான் சொல்கிறேன், நான் ஒரு லட்சம் ஒரு கோர்ஸ் படிக்க போகிறான். அவனுக்கு இவன் படிக்க முடிச்சு வந்திருக்கிறான். இவன்கிட்ட கேட்குறான், நீ 4th அப்புறம் படிச்சியா? உங்களுக்கு தெரியும் அப்போ எவ்வளவு? அவன் நினைச்சது 10ஆம் கிளாஸ் கரையாற விடாமல் இருந்திருப்பான். அவன் சொன்னானா, நான் டிகிரியும் முடித்தேன், இது ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில். அவன் சோத்திரம், கையில் இருக்கிற ஒரு பெரிய லேப்டாப், அவன் வேலைக்கு 2 லட்சம் ரூபா ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கிறான். இது எல்லாம் பார்த்த உடனே அவன் சொல்கிறான், அவன் கூட லெக்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, வாங்க இது எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு. இது யார் மாத்துறது? நான் 100க்கு 100 சொல்லுவேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே அந்த ஞானத்தை கொடுத்தார். ஆமென். நீ 10ஆம் வகுப்பு கூட அவன் தேர்ச்சி பெறமாட்டான் நினைத்து அவன் டிகிரி முடிக்கிற அளவுக்கு எல்லாம் ரெடி பண்ற அளவிற்கு சோத்திரம் கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்தார்னா 100க்கு 100 எஜுகேஷன் ஞானம் கிடையாது, இது கர்த்தர் கொடுத்த ஞானம். கையை வைத்தாலே சொல்லுங்க பார்ப்போம். நான் வைக்கவிடமா சொல்றேன். அந்த சாட்சியை நேற்று அவன் சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார். அதனால ஒரே ஒரு காரியம், ஃபேமிலி ப்ரேயருக்கு உட்கார வச்சு பைபிள் படிக்க வச்சு அவங்கள ஆவியில் அனலாக்கி விட்டுருங்க. அவங்க எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். எழுப்பி நிற்போமா? நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும்